வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி செப்டம்பர் 19 வியாழக்கிழமை. வியாழக்கிழமைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வியாழக்கிழமைக்கு வந்து அன்னைக்கு டோக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் உள்ள டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இப்போ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கும். அதனால் காலையில் பொது தரிசனமே கிடையாதுங்க. காலையில் பொது தரிசனம் வந்து 9 மணி தான் ஆரம்பிக்கும். அதனால் காலையில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமை டோக்கன் மட்டும் தான் இன்றைக்கி கொடுப்பாங்க. அது வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அப்போ எடுத்து பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது சீக்கிரம் முடிஞ்சதுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 2 வேளையும் டிக்கெட் கொடுத்தாங்க. அதுவே காலை 4:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த ஒரு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி ஈவினிங் டிக்கெட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சுங்க. 4:30 மணிக்கு அது முடிஞ்சிச்சு எல்லாமே. திருமலையில் கூட்டம் வந்து பழையபடி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு வாரமாக தொடர்ந்து அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நிலவரம், முந்தின நாள் நிலவரம் 17ஆம் தேதி நிலவரம் வரைக்கும் வந்திருக்கு. 17ஆம் தேதி 24 மணி நேரம் சாமி தரிசனத்துக்கு, அதாவது வித்தவுட் டிக்கெட் இல்லாமல் போனீங்கன்னா 24 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 300 டிக்கெட் வழியாக போனாலே 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க. அதுமாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனாலே 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. 300 டிக்கெட்டில் திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க காலைல 11 மணிக்கெல்லாமே லைனுக்கு போயிருக்காங்க. 12 மணிக்கு உள்ள கியூ லைனுக்கு போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் சாயந்தரம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரும்போது 6 மணிக்கு அவங்க 2 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 300 டிக்கெட்டில் 12 மணிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு 6 மணிக்கு தான் வெளியில் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி லெவலில் விட்டாங்க இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது திருமலையில். அதனால் டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி தான் சூழ்நிலை இன்றைக்கி திருமலையில் இருக்குது. வெளியில் அவுட் சைடு லைனில் நின்றுட்டுருக்காங்க. உள்ள எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அதில் நைட்டு 1 மணிக்கெல்லாமே க்யூவில் நிற்கிறவங்கள அந்த அடிஷ்னல் போய் நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு வந்து தண்ணி வசதியெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா போகிறாங்கன்னு செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு க்யூ நிற்கிதுங்க. அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வரைக்கும் இப்போ நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அக்டோபர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த சுபம் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூ லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனில் க்யூ நின்றுட்டுருக்கு. கண்டிப்பாக 24 மணி நேரம் ஆகுங்க சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு, டிக்கெட் இல்லாமல் போனால். அதனால் கீழே டிக்கெட் வாங்கிட்டு போகிறது ஓரளவு நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் திருமலைக்கு போங்க. மாதம் முழுக்க இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே குவார்ட்டர்லி எக்ஸாம் இப்போ ஆரம்பிக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே குவார்ட்டர்லி எக்ஸாம் ஆரம்பித்து இந்த மாதம் முடியல தான், இந்த மந்த் எண்டில் தான் அது முடியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு வாரம் லீவ் கிடைக்கும். அந்த லீவில் இன்னும் கூட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க. கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், அலிபர் நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கே நீங்கள் 12 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா இன்றைக்கி டோக்கன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி வாங்கிங்க. 12 மணி 1 மணிக்கெலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டிங்கன்னா டோக்கன் கன்ஃபார்மாக கிடைக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் டிசம்பர் மாதம் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கிங் ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க. நேற்று 18ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு 20ஆம் தேதி காலைல 10 மணி வரைக்கும் அந்த புக்கிங் ஓப்பனில் இருக்குங்க. 2 நாள் புக்கிங் ஓப்பனில் தான் இருக்கும். யார் வேணாலும் இதை பதிவு பண்ண முடியுங்க. இது தேவை உள்ளவங்க கரெக்டாக புக் பண்ணிங்க. ரொம்ப ஒரு முக்கியமான சேவை இது. பெரும்பாலும் மிக அருகில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்க சேவைகள். இது வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக புக்கிங் பண்ண முடியாது. நம்ம பேர், ஆதார் கார்டெலாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் 2 நாள் வெயிட் பண்ணி குழுக்களில் நம்ம பேர் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் பணம் கட்டிட்டு இந்த சேவையில் கலந்துக்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ள சேவை. லட்சக்கணக்கான பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 7,000 8,000 பேர் தான் மொத்தமே கிடைக்குது. அவ்வளோதான் அதில் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதாவது இந்த ஆரியர் சேவையில் இந்த குழுக்கள் முறையில் பண்ணுற சேவைகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாங்க. சுப்பரபாத சேவை முதற்கொண்டு எந்த சேவையுமே அலோடு கிடையாது. அதனால் முதல் 15 நாளைக்கு மட்டும்தான், டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் அதை அலோட் பண்ணுவாங்க. மற்ற நாள் இது அலோடு கிடையாது. அந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த டீட்டெயில் நேற்று நான் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனை நான் வந்து எனக்கு புக் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆளுக்காக நான் பண்ணேன். அந்த எப்படி புக் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் பாருங்கள். அதே மாதிரி ஈஸியாக இதில் புக் பண்ண முடியும். ஒரு மாதமும் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. கூடிய விரைவில் பெருமாள் அந்த பிராப்தி எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி புக் பண்ணுறது இல்லை பாருங்கள். அதில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. டிடிடியோட அஃபிஷியல் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அது ஆர்ஜிஎஸ் சேவா ஐடிஐபின்னு இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அது வரிசையாக இருக்குது பாருங்கள். டீட்டெயில் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வரிசையாக பாருங்கள். வரிசையாக கொடுத்துருக்காங்க. 11 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கடைசியில் டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு மேலே போங்க. வரிசையாக நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இமெயில் அட்ரஸ் கேட்கும். நம்மளோட இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் எந்த கண்ட்ரி, அப்புறம் ஸ்டேட்டு,
இந்த டீட்டெயில்ஸ்லாம் முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன சிட்டி, உங்கள் பின்கோடு இது வரைக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் கொடுங்க. அப்புறம் பில்கிரம் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை %, 1 2 கேட்கும். நான் ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறேன், அதனால் 1ன்னு போடுறேன். என் பேர், வயசு, மேலே ஃபீமேலா, அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, அவங்க ஆதார் கார்டோட நம்பர், இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ கொடுக்க வேண்டியதாங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க. வரிசையாக இருக்கு பாருங்கள். 1 தோமால சேவா, ₹220 டிக்கெட்டு. சேவா டைம் பாருங்கள், ரிப்போர்ட்டிங் டைம் 3 மணிக்கு, சேவா டைம் 3:30 மணிக்கு. அதுக்கடுத்து அர்ச்சனா சேவா ₹220 டிக்கெட்டு, ரிப்போர்ட்டிங் டைம் காலைல 4 மணிக்கு, 4:30 மணிக்கு இந்த சேவை நடக்கும். அதுக்கடுத்து 3வது பாருங்கள், அஷ்டதல பாத பத்மாராதனா ₹1150 டிக்கெட்டுங்க, ரிப்போர்ட்டிங் டைம் காலைல 8:30 மணிக்கு, சேவா டைம் காலைல 9 மணிக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், சுப்ரபாத சேவை ₹120 டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு, ரிப்போர்ட்டிங் டைம் இரவு 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும், 3 மணிக்கு இந்த சேவை நடக்குங்க. 4 சேவைகள் இருக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், செலக்ட் சேவான் டேட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இதில் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். வரிசையாக எல்லாம் 31 வரைக்கும் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நம்ம மேலேருந்து பார்க்கலாம். மேலே பாருங்கள், டிஎம்எல்னா தோமால சேவை, ஏஆர்சினா அர்ச்சனா சேவை, ஏடிபிபினா அஷ்டதல பாத பத்மாராதனா, எஸ்பிடினா சுப்ரபாத சேவை. இந்த 4 சேவைகள் இருக்குது பாருங்கள். சுப்ரபாத சேவை பாருங்கள் எல்லா நாளும் இருக்கும். 261, 234, 266, ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து இந்த தோமால சேவை பாருங்கள், தோமால சேவை அர்ச்சனா 2ம் பாருங்கள், செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும் தான் இருக்கும். அதுவும் 10 பேருக்கு தான் இருக்கும். அஷ்டதல பாத பத்மாராதனா செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க. அது வந்து 60 பேருக்கு. ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஓப்பன் ஆகும். மாதத்துக்கே 4 நாள் தான் அந்த அஷ்டதல பாத பத்மாராதனா ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருது. அதாவது டிசம்பர் 16க்கு அப்புறம் மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருது. எதுவுமே கிடையாது பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த சேவையுமே அவைலபிள் கிடையாது. டிசம்பர் 15ஓடு எல்லாம் க்ளோஸ். அதுக்கப்புறம் எந்த சேவையுமே கிடையாது. அஷ்டதல பாத பத்மாராதனா மட்டும் இருக்குது. 17ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் இருக்குது. அதே 31ஆம் தேதி கொடுக்கல. அதுவே 17, 24 மட்டும் கொடுத்துருக்காங்க. 31ஆம் தேதி எந்த சேவையுமே கிடையாது. இதில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இதில் புக் பண்ண முடியாதுங்க. 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு டேட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் 12ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன். தோமால சேவை, அர்ச்சனா, சுப்ரபாதம், ஏதாவது குறிப்பிட்ட டேட்டில் எனக்கு வேணுங்கிற டேட்டில் நான் கிளிக் பண்ணுறேன். சுப்ரபாதத்தில் ஏதோ ஒரு நாள் மாற்றி இதை கிளிக் பண்ணுறோம். இந்த மாதிரியும் பண்ண முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம்னா, மேலே போய் பாருங்கள், செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த செலக்ட் ஆலை கொடுத்துடணும். அப்படி கொடுத்தோம்னா ஒட்டு மொத்தமாக எல்லா டேட்டும் கிளிக் ஆகிடுங்க. என்னென்ன சேவைகள்லாம் என்னென்ன நாளில் இருக்குமோ, அவைலபிலிட்டி இருக்குமோ, அந்த மாதிரி எல்லா சேவையும் மொத்தமாக கிளிக் பண்ணிடலாம். அதில் வந்துச்சு பாருங்கள், டோட்டலாக எல்லாமே க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு அர்த்தம். எந்த டேட்டில் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு குறிப்பிட்ட நாள்லாம் அவசியம் இல்லை, எனக்கு வந்து சேவையில் கலந்துக்கணும், அவ்வளோதான், எந்த நாளாக தான் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் புக் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்பவும் பேக் பண்ணோம்னா இந்த மாதிரி வருங்க. இது பாருங்கள், வரிசையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுது. ஃபுல்லாக இந்த தேதியில் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு காட்டுது. எனக்கு எல்லா தேதியும் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அது கீழே கண்டினியூ கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வந்துருங்க. யூ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஃபார் சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு வந்துடும். ஓகேன்னு கொடுத்தோம்னா மேலே மெசேஜ் வந்துச்சு பாருங்கள், டியர் கோவிந்தராஜன் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த மாதிரி அந்த புக்கிங் லிஸ்ட்டில் இந்த மாதிரி வந்துடும். சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிசல்ட்ஸ் வில் பி அனௌன்ஸ்டு 29/2024 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அதில் அந்த மாதிரி ரிசல்ட் வரும். உங்களோட ஐடி நம்பர் இதுதான் சொல்லி வந்துருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துச்சு பாருங்கள். அப்புறம் டைம் லெஃப்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது, ஒரு நாள் 22 மணி நேரம் பாக்கி இருக்குது அடுத்து அந்த ட்ரா முடியறதுக்கு. அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து குழுக்கள் நடக்கும். அதில் நம்ம பேர் செலக்ட் ஆட்டணும், பணம் கட்டினாங்க, அவ்வளோதான். இதுங்க நம்மளோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் நம்ம என்னென்ன சேவையெல்லாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் வரும். அதில் அவ்வளோதாங்க. இதில் இந்த மாதிரி சுலபமாக இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண முடியும். பேமெண்ட் ஆப்ஷன் இதில் கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. நம்ம செலக்ட் ஆன பிறகு நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். இல்லைனா நம்ம புக்கிங் லிஸ்ட்டில் போய் நம்ம பார்த்தோம்னா நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா, சக்ஸஸாக நாட் செலக்டடா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த பிறகு செலக்டட் எப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் அதில் காட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பேமெண்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம பண்ண முடியாது. நாட் செலக்டட்னா ஒன்றும் கிடையாதுங்க, திரும்ப விட்டுற வேண்டியதான், அடுத்த மாதம் மறுபடியும் ட்ரை பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி தான் அந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கிங் பண்ணுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 19, இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேராக புக் பண்ணாலும் 2 பேர் சேர்ந்து தான் கிடைக்கும், தனியாக இருக்காது. ஏன்னா 2 பேருக்கு சேர்த்து ஒரு ஐடி தான் நம்பர் தான். அதனால் கிடைச்சா 2 பேர் சேர்த்து தான் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ₹300 டிக்கெட்டு போய் சாமி தரிசனம் பார்க்க போகிறேன் டிசம்பரில், அப்புறம் அந்த மாதிரி பண்ண இதில் கிடச்சிதுன்னா அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ₹300 டிக்கெட்டுக்கும் இந்த டிக்கெட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆர்ஜிஎஸ் சேவாவில் இந்த சேவை வேறு, அந்த சேவை வேறு. இந்த சேவையில் நீங்கள் கலந்துக்கிட்டு சப்போஸ் செலக்ட் ஆகி நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க போனீங்கன்னா என்னைக்கு பார்க்குறீங்களோ அதுலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் மறுபடியும் இதை புக் பண்ணவே முடியாதுங்க. 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் மறுபடியும் புக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டிசம்பரில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், டிசம்பர் 10ஆம் தேதி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 6 மாதம், அதுக்கடுத்து ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் புக்கிங்காக போக முடியும். அது வரைக்கும் 6 மாதத்துக்கு நீங்கள் புக்கிங் பக்கம் கூட போக முடியாது. ஜூனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு 3 மாதம் கழிச்சு தான் சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். அதனால் இந்த ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அரிய சேவையாக கருதப்படுதுங்க அது. அதனால் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அந்த சேவையில் நம்ம கலந்துக்கிட்டு பெருமாளை போய் மிக மிக அருகில் போய் பார்க்கலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி டிடிடி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.